வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் 2-3 டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, தமிழக பாஜக தொண்டர்கள் கவலையில் இருக்காங்க. எதுக்காகனா, அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனதுனால தலைவர் இல்லாமல் கட்சியுடைய செயல்பாடு மந்தமாக இருக்குது. அதனால அண்ணாமலை திரும்பி வர வரைக்கும் ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நினைப்பதாக நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நம்ம பாஜக தொண்டர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போனது தமிழக பாஜக கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்துருக்கு, ஸ்டாப்பாக இருக்குது. இப்போ கட்சியில் எந்த ஒரு ப்ராக்ரஸையும் நம்ம பார்க்க முடியலை, அப்படியே இருக்குது. ஆனால் புதிய தலைவரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வர வரைக்கும் ஒரு புதிய தலைவரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த பாஜக தொண்டர்களும் நினைக்கல. ஏன்னா ஒரு புதிய தலைவரை அப்பாயிண்ட் பண்ணால் அவங்களுடைய பாலிடிக்ஸு அண்ணாமலையை ஓவர் கம் பண்ணணும், அண்ணாமலைக்கு மீண்டும் அந்த தலைவர் பொறுப்பு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க இது மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைமையில் பாஜக இருக்கும்போது மிக வேகமாக கட்சி வளர்ந்துச்சு. அது ரிசல்ட்லேயே பார்த்துருப்போம். சிங்கிள் டிஜிட்டில் இருந்த தமிழக பாஜகவை இன்னைக்கு டபுள் டிஜிட் ஓட் ஷேர் இருக்கக்கூடிய கட்சியாக அண்ணாமலை மாற்றிருக்காரு. 11 விழுக்காடுக்கு மேலே பாஜக ஓட் ஷேரை வாங்கியிருக்கு தமிழகத்தில். இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை. அவர் படிக்க போயிருக்காரு. ஸோ அவர் திரும்பி வர வரைக்கும் டெஃபினட்டாக தமிழக பாஜக இப்படி மெதுவாக தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அண்ணாமலை திரும்பி வந்த பிறகு அடுத்த வருஷம் 2025 தொடக்கம் இல்லை 2024 கடைசியில் அண்ணாமலை அவர்கள் திரும்பி வருவார். அதிலிருந்து எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு அளவில் பாஜக வளரும். அண்ணாமலை இந்த 11% இன்னும் அதிக சதவீதம் கட்சியை வளர்ப்பார். ஏகப்பட்ட ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சமூக வலைதளத்தில் ஸ்டில் வெயிட்டிங் ஏ ஃபார்மல் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. யாரை டேக் பண்ணினா, சென்னையுடைய மேயர் பிரியா அவர்களை டேக் பண்ணி இந்த பதிவு போட்டிருக்காரு. இன்னும் ஒரு ரிப்ளைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. எதுக்காக தெரியுமா? ஆகஸ்ட் 31 சென்னையுடைய மேயர் பிரியா அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் ஒரு கோரிக்கையை கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் முன்வச்சார். என்ன கோரிக்கைனா, இந்த கூவம் நதி சீரமைப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கூவம் நதியை சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். இப்போ வரைக்கும் எவ்வளவு நிதி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, தமிழக அரசாங்கம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதில் எவ்வளவு நிதியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க கூவம் நதியை சீரமைக்கிறதுக்கு, இந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். கூவம் நதியை சீரமைக்க உங்ககிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் அந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாரு. அந்த டிமாண்டுக்கு இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சிக்கிட்ட இருந்து பதில் இல்லை. மேயர் பிரியா அவர்கள் தரப்புக்கிட்ட இருந்து இன்னும் பதில் வரலை. அதை தான் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மறுபடியும் சொல்லியிருக்காரு. இன்னும் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் ஃபார்மல் ரிப்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தியை டேக் பண்ணி, இந்த செய்தியை ஷேர் பண்ணி திமுக அரசாங்கத்தை பாஜக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விடியல் தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னீங்களே, இதுதான் விடியலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப ஆவேசமாக கேள்வி எழுப்புறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அப்படி என்ன நடந்திருக்கு? அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அந்த நிகழ்வை கண்டிப்பாக யாருனாலையும் மறக்க முடியாது. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், துறை ரீதியான நடவடிக்கைலாம் ஸ்ட்ரிக்டாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அருணா ஜெகதீசன் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டியை கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். அந்த கமிட்டி விசாரணையெல்லாம் நடத்தி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க கவர்மெண்ட் கிட்ட. அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? 27 காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. அந்த 27 காவல் அதிகாரிகளில் ஒருத்தராக சைலேஷ்குமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்போ அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கும்போது தென்மண்டல ஐஜியாக இருந்தவர். அவர் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க. டோட்டலாக 27 காவல் அதிகாரிகள் மீது ஆக்ஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இப்போ சொன்னேன், சைலேஷ்குமார் யாதவ். போன வருஷம் 2023 30ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023 தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வை தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க.
டிஜிபியாக பதவி உயர்வு அவருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்போவே பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுனுச்சு. என்னங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்போ இன்னொரு ஒரு செய்தி என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா, மீடியாக்கள் என்ன செய்திகளை வெளியிடுறாங்கன்னா, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கும்போது அப்போ வந்து துணை வட்டாட்சியராக இருந்த கண்ணன், சில மீடியா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பத்திரிகையுடைய நியூஸ் கார்டு என்னன்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு அனுமதி அளித்த உத்தரவு அளித்த துணை வட்டாட்சியர் கண்ணனுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு. தற்காலிக வட்டாட்சியராக பதவி உயர்வு தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் கார்டை வந்து பார்க்க முடியுது. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. கடுமையாக பாஜக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க. இப்போ இது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. உங்களுடைய பார்வைகள் என்ன இந்த 3 டாபிக்ஸை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.